ஹாய், நான் மேகலா. தீராத நோய் தீர்றதுக்கு வராகி வழிபாடு 2024 ஜூன் மாதம் 25 இருந்து 2024 நவம்பர் மாதம் 5 வரைக்கும் உள்ள செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பூஜை பண்ணணும். வராகி அம்மாவோட விக்கிரகத்திற்கு நெல்லி முள்ளி பொடியை வச்சு அபிஷேகம் பண்ணணும். வராகி அம்மாவோட ஃபோட்டோ விக்கிரகத்திற்கு செவ்வரளி மாலை சாற்றணும். செவ்வரளி கிடைக்கலைன்னா சிவப்பு நிறத்தில் உள்ள பூ மாலை சாற்றணும். வராகி அம்மா ஃபோட்டோ விற்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைஸில் 3 தாம்பலம் எடுத்துக்கணும். அந்த 3 தாம்பலத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு புதுசாக ஒரு சிவப்பு கலர் துணி வாங்கி அதை பன்னீரில் நனைச்சி நனலில் காய போட்டு 3 துண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு தாம்பலத்துக்கு மேலே வைக்கணும். அந்த சிவப்பு துணி விரித்து வச்சுருப்போம்ல, அந்த தாம்பலத்தில் ஒவ்வொரு தாம்பலத்தட்டுலேயும் தாம்பலத்தட்டில் ஒரு கைப்பிடி நெல் வைக்கணும். 2வது தாம்பலத்தட்டில் ஒரு கைப்பிடி அளவு தயிர் சாதம் வைக்கணும். 3வது தாம்பலத்தட்டில் விரிச்சிருக்கிற துணி மேலே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வைக்கணும். இந்த தாம்பலத்தட்டு தனித்தனியாக 3 தட்டு வச்சுட்டு அதற்கு முன்னாடி 3 தட்டு வச்சு அந்த தாம்பலத்தட்டுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஒரு தட்டில் வைக்கணும். 2வது தாம்பலத்தட்டில் ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய் வைக்கணும். நுனி காம்பு எதுவும் உடையாமல் இருக்கணும். 3வது தாம்பலத்தட்டில் ஒரு கைப்பிடி அளவு கொடம்புளி வைக்கணும். இந்த துவரம்பருப்பு வரமிளகாய் கொடம்புளி வச்சுருக்கோம்ல, அந்த தாம்பலத்தட்டில் 3 தீபம் ஏற்ற மாதிரி துவரம்பருப்புக்கு மேலே மாவிளக்கு வைக்கணும். வரமிளகாய்க்கு மேலே பஞ்சகவிய விளக்கு வைக்கணும். கொடம்புளிக்கு மேலே மண்ணகல் விளக்கு வைக்கணும். விளக்கு தயார் பண்ணியிருக்கோம்ல, அந்த விளக்குக்குள்ளே இந்த பொருட்கள் போடணும். மாவிளக்கில் 11 மிளகு போட்டு வைக்கணும். பஞ்சகவியத்தில் கொஞ்சோண்டு கல் உப்பு போடணும். மண்ணகல் விளக்கில் 1 ஸ்பூன் சீரகம் போடணும். கருஞ்சீரகம் இருந்தால் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம். தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் மாவிளக்கில் நெய் ஊற்றணும். பஞ்சகவிய விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றணும். மண்ணகல் விளக்கில் கடுகு எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு திரி சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த வழிபாடை செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே பூஜை பண்ணணும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் இருக்கிற வச்சிருந்த எல்லா பொருட்களையுமே தீராத நோய் யாருக்கு இருக்குதோ அவங்களோட தலையை சுற்றி திருஷ்டி கழிச்சு போட்டுறணும். எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.